ஹாய், சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 சிம்பிளாக எப்படி செஞ்சிறேன்னு பார்க்கலாம். எண்ணெயில் பட்டை லவங்கெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டு அது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிடணும். வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை அதிலேருந்து போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இல்லை பச்சை வாசனை போகாட்டினா குழம்பு கொஞ்சம் எரியும். அதனால தான் பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி, தக்காளி பழம் ஒன்று அதுக்குள்ளே சேர்த்து, தக்காளி பழமும் நல்லா மசிகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை எடுத்து மஞ்சள் பொடியெலாம் நல்லா போட்டு வாஷ் பண்ணி சிக்கனை எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த சிக்கனை அப்புறம் இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நல்லா அதையும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்து, கறி கொஞ்சம் வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். வதக்கிட்டு அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு, இப்போ நம்ம சின்ன பாப்பாவுக்கு வேக வச்சு சூப்பு எடுக்க போகிறேன் கொஞ்சம். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் வெந்துட்டும். சின்ன பாப்பாவுக்கு காரமாக சாப்பாடு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக சூப்புக்கு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து, அதில் உள்ள சூப்பு கொஞ்சம் எடுத்துக்குவேன். அப்புறம் ஈரல் எடுத்துக்குவேன். எடுத்து குட்டி பாப்பாவுக்கு கொடுப்பேன். நல்லா வெந்ததும் சூப்பு எடுத்து வச்சுட்டு, அப்புறம் ஈரலும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டேன். சிக்கன் குழம்புத்தூள் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட, 1/2 ஸ்பூன் கிட்ட. அப்புறம் குழம்புத்தூள் வீட்டில் அரைச்ச மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு கிட்ட எடுத்து நல்லா வறுத்துக்கிட்டேன் எண்ணெயில். ஃபஸ்ட்டு நல்லா மசாலா எண்ணெயில் வறுக்கணும். அப்படியே எல்லாத்தையும் போட்டு கிண்டி வறுத்துட்டு, இப்படியே இதை வற்ற வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். நம்ம கொஞ்சம் கிரேவி வேணுங்கிறதுக்காக இதை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துட்டு, மசாலா வாடை போகிற அளவுக்கு வறுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு சூப் எடுக்க வேகையிலே கொஞ்சம் சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ மசாலா வேக வைக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கிட்ட மூடி போட்டு வேக வச்சிட்டேன். வேக வச்சதும் நல்லா வற்றி கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு அது வந்துடுச்சு. வரவும் மூடி ஆஃப் பண்ணிவிட்டு, சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அடுத்த அடுப்பில் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் 65 பாப்பாங்க சாப்பிட்றதுனால காரம் இல்லாமல் நான் செய்கிற முறை ஈஸி தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு, அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு போடுவேன். பஜ்ஜி மாவு போட்டு, அப்புறம் காரத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சிட்டு,
பாப்பாவுக்கு சேர்க்கறதுனால வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். பஜ்ஜி மாவு இல்லைன்னா கடலை மாவு சேர்த்து மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போடுவேன். பஜ்ஜி மாவு இருந்ததுனால போட்டு நல்லா காரம் கம்மியாக இருக்கும். சின்ன பாப்பாவும் விரும்பி சாப்பிடும். அதுக்காக நல்லா இது பண்ணிட்டு லெமன் லைட்டாக எலுமிச்சம்பழச்சாறு கொஞ்சோண்டு லைட்டாக விட்டுடுவேன். விட்டுட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடுவேன். ஃப்ரிட்ஜில் வைப்பேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடுவேன். எடுத்து ஒரு 1 ஹவர் டைம் இருந்தால் 1 ஹவர் இல்லை 1/2 ஹவர் ஊற வச்சிடுவேன். வச்சுட்டு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி பொரித்து எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக வரும். பொரித்து பாருங்கள். இப்போ நீங்கள் எடுக்க ஒட்டாது, ஒன்றும் உதிராது. பஜ்ஜி மாவு தான் போட்டேன். காரத்துக்கு கொஞ்சமாக தான் போட்டேன் பாப்பாவுங்களுக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இதில் நீங்கள் என்ன சேர்ப்பீங்களோ, ஆனால் அதோட எக்ஸ்ட்ரா பஜ்ஜி மாவு இல்லைன்னா கடல மாவு கொஞ்சம் சேர்த்து பாருங்கள், செமையாக சாஃப்டாக வரும். நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் ஆனால் வைக்கலை, எப்போவும் வைப்பேன். இன்றைக்கி லேட் ஆகிடுச்சி. கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வச்சுட்டு ஈவினிங் கொஞ்சம் வச்சுருக்குறேன். அதை ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் எடுத்து வைத்தா இதை விடையும் இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சால் பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு இது ஒட்டாது, எண்ணெயில் மசாலா உதிராது, நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி 65 செஞ்சு பாருங்கள். 65 நான் எப்போ செஞ்சாலும் நல்லாயிருக்கும். என்ன காரம் மட்டும் கம்மியாக சேர்ப்போம் எங்கள் வீட்டில். நல்லா உதிரியாக வந்துடுச்சா, இதை எடுத்து காட்டுறேன் எப்படி சாஃப்டாக வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு செஞ்சால் உள்ளெல்லாம் மசாலா இறங்கும், நல்லா இருக்கும். இது கிரேவி, நான் செஞ்ச கிரேவி. இது 65 எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். கடலை மாவு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பஜ்ஜி மாவு இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் சேர்க்குற எல்லா மசாலாவும் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரர் நான் காட்டுறேன் எப்படி சாஃப்டாக வெந்திருக்கான்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி நீங்கள் ஒருக்கா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அவங்க பார்த்துட்டு எடுத்து காட்டினாங்க, பிச்சி சாஃப்டாக வெந்திருக்கான்னு. நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். எப்போவுமே இப்படி தான் செய்வேன். பாப்பாங்களுக்கு காரம் எதுவும் போடாமல் இந்த மாதிரி தான் செய்வேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் போடுவேன். இங்கே சின்ன வண்டி கிரேவியை எடுத்து டேஸ்ட் பார்க்குது. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள்.